மட்டக்களப்பு மாநகர சபை பழமை போன்றும் இவ்வரிடமும் தங்களுடைய 10% ஆஃபரை அறிவித்திருக்கின்றது. என்ன 10% ஆஃபருக்கு அறிவிச்சிருக்குன்னு சொன்னால், நீங்கள் கட்ட வேண்டிய அந்த சோலை வரியை, வியாபார ஸ்தலத்துக்கான வரியினை நீங்கள் கட்டும் தொகையிலிருந்து 10% அவர்கள் கழிவிட்டு கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இது வருடாந்தம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. எனவே அதை இலவுபடுத்துவதற்காக கிராமங்கள் தோறும் சென்று அறவீடுகளை பெற்று வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் சனிக்கிழமை 20ஆம் தேதி கல்லடியில் அமைந்திருக்கின்ற மாநகர சபை கட்டிடத்தில் நடமாடும் சேவையினை நடத்த இருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய பணத்தினை செலுத்துவதற்கு அங்கு இங்கு நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் காலடிக்கே வந்து அதை பெற்று செல்கின்றார்கள். இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், எங்களுடைய வீடுகளில் இருக்கும் குப்பைகளை மாநகர சபை ஊழியர்கள் எடுக்க வருகின்றார்கள். எங்களுடைய வீதிகளுக்கான மின் விளக்குகளை அவர்கள் பொருத்துகின்றார்கள். எங்களுடைய வீதிகளை செப்பனிட்டு கொடுக்கின்றார்கள். நிச்சயமாக அதற்கு பணம் தேவை. அந்த பணத்தினை ஒரு பகுதியை இந்த சோலை வரியில் இருந்துதான் அறவிட்டு அவர்கள் கட்டுகின்றார்கள். நீங்கள் அந்த சோலை வரியை, வருடத்துக்குரிய அந்த சோலை வரியை நீங்கள் ஒழுங்கான முறையில் செலுத்தி வந்தால் சிறிய தொகையைத்தான் செலுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே சிலர் இருக்கின்றார்கள், 10 வருடங்கள் 15 வருடங்களாக அதை செலுத்தாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அந்த 10% கழிவு வழங்கப்பட இருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள். நீங்கள் கட்டாயம் உங்களுக்கான காலடிக்கு வந்து இந்த மாநகர சபையின் இந்த சேவைக்கு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை செய்யுங்கள். நாளை கட்ட உங்களால் முடியாது என்று போனால், எதிர் வருகின்ற ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்கு இடையில் நீங்கள் உங்களுக்குரிய களத்தில் வந்து உங்களுக்கு இடத்திற்கான பெறுமதியை கணிப்பிட்டு தந்திருப்பார்கள். அந்த ஆதன பெறுமதியில் இருந்து 10% கழிவுடன் கட்டிக்கொள்ளலாம். இல்லை என்றால் நீங்கள் முழுவதுமாக செலுத்தப்பட வேண்டி இருக்கும். நீங்கள் கட்டாத காலத்திற்கு உங்களிடமிருந்து மேலதிக தொகையுடன் அறவிடப்பட இருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். தயவுசெய்து நம்மளுடைய மாநகரத்தை நாம் துப்புரவு செய்ய வேண்டும், ஒழுங்காக வைத்திருக்க வேண்டும், அழகாக வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய பங்களிப்பை தயவு செய்து செலுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எதிர்வரும் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை இந்த நடைமுறை இருக்கும். நாளை உங்களுக்கான கல்லடியில் அமைந்திருக்கின்ற அந்த மாநகர சபை கட்டிடத்தில், அதற்கான பிரத்யேக கட்டிடத்தில் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது.